நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் 3 அதிகாரங்களை முடித்துவிட்டு, திருக்குறளின் அறத்துப்பாலில் 4வது அதிகாரத்திற்குள் இன்று வருகிறோம். 4வது அதிகாரத்தில் 31வது குறள். குறள் என்னவென்றால், சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்ல வருதுன்னா, இது இப்போ நமக்கு இதுவரைக்கும் 3ல இப்போ இந்த 4வது அதிகாரம் வரைக்கும் இது இதற்கு நம்முடைய ஒரு நூல் ஏற்றப்படுகிறது என்றால் அதற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அதில் முதலில் அதற்கு ஒரு ஆரம்பம், ஒரு ஒரு பாயிரம் என்று அதற்கு பெயர். அதில் ஒரு கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் ஒரு பொதுவான ஒரு வான் சிறப்பு, பிறகு அந்த பெரியவர்களை பாடுவது, அதுக்கப்புறம் அறத்தை பற்றி பாடுவது. இப்படி இதுகள் எல்லாம் நம்முடைய நூல்கள் ஏற்றுவதிலே பாரம்பரியமாக நாம் இந்த முறைகளை கையாண்டு வருகிறோம். தொல்காப்பியர் இந்த நூல்களுக்கு அவர் சில விதிமுறைகளை சொல்கிறார். அந்த விதிமுறைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் சரியாக இருந்து ஒரு நூல் ஏற்றப்படும். அப்படித்தான் வள்ளுவரும் இந்த நூலை ஏற்றி இருக்கிறார். அதிலே பாயிரம் இதோடு இந்த 4வது அதிகாரத்தோட பாயிரம் முடிந்து விடுகிறது. இவ்வளவு இதுகளை இந்த பாயிரத்துல சொல்லும்போது இப்போ நான் சொன்ன இந்த 3 சொல்லி இப்போ இந்த 4வது இது பண்ணி இதை முடிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இதுல ஒரு அறத்தை நமக்கு அதை சொல்றது இந்த அதிகாரத்துல இருக்கு. இதுதான்ப்பா. இப்போ இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அறம் அப்படிங்கிறத இது வரைக்கும் அது ஒவ்வொரு நிலைகள்ல ஒரு கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு உரிய ஒண்ணு, அதுக்கப்புறம் வான் சிறப்புன்னா அதுக்கு ஒண்ணு, நீத்தார் பெருமைன்னா ஒண்ணு. ஆனால் அரணை பற்றி அரண் எப்படி அறவழி எப்படி முக்கியம் அப்படிங்கும் போது இந்த இதுகளை வள்ளுவர் சொல்றார். அத சொல்லும் போதுதான் அவர் சொல்றாரு, சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது இப்ப நீங்க போய் யார்கிட்டயாவது ஒருத்தட்ட சொன்னீங்கன்னா, வேற என்ன ஐயா இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி இப்படி இந்த வழியில போகலன்னா இந்த வழின்னு சொல்லி உட்கார்ந்தாச்சுன்னா யாரையா பணம் தருவா, எங்க போய் சம்பாதிக்கிறது? இது நிறைய வேற சொல்லும்போது, இல்ல நல்ல வழியில நீங்க சம்பாதிங்களேன் அப்படின்னு சொன்னா, நல்ல வழியில சம்பாதிச்சா யாரு நமக்கு தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு இது சொல்றேன். ஒரு 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 சினிமாவில் ஒரு படத்துல ஒருத்தர் கவுண்டமணிக்கிட்ட போய் சொல்லுவார், ஐயா தர்மம் தலகாக்கும்யா அப்படின்னு அவரு சொல்லுவார். அப்ப அவர் நம்முடைய தலை முடிய காமிச்சுக்கிட்டு,
இப்பமெல்லாம் தலை வந்து இதை கூட காப்பாத்தாது அப்படின்னு சொல்லி ஆக இப்படிப்பட்ட சினிமா சினிமாக்களுமே நம்மளுடைய மனதை அவர்கள் தூண்டுகிறார்கள். ஆக இதை பார்க்கும் பொழுது நமக்கும் அது சரி என்பது போலதான் தோன்றும். இப்படி சினிமா எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மீடியா, அதிலே உள்ளவர்களை வந்து நாம் எவ்வளவு சுலபமாக கற்றுக்கொள்வோம். அதனால்தான் வந்து நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் அந்த நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் அத்தனையுமே அறவழியில் மாறாத கதாபாத்திரங்களாக இருக்கும். அப்படி ஏன்னா அப்பதான் வந்து அந்த மக்கள் மத்தியில அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு மனதுல அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் அப்படி வந்து அது எப்படியும் எப்பவும் அவங்ககிட்ட அந்த எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரிதான் வள்ளுவர் காலத்திலையும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. வள்ளுவர்கிட்டையும் வள்ளுவர் காலத்திலையும் இந்த மாதிரி ஆட்கள் இல்லாம இருந்திருப்பாங்களா? என்னங்க அறநெறிய பத்தி சொல்றீங்க? அறத்தினால நமக்கு என்ன இருக்கு? அறம் வந்துகிட்டு சிறப்பை கூட ஒத்துக்கிடுவாங்க. இந்த செல்வம் இருக்குல்ல, பணம் துட்டு இருக்குல்ல, இதை நம்ம ஆட்கள் ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அதுல வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டுருவாங்க. அதுக்காகத்தான் வள்ளுவர் வந்து அதுல வந்து ஒரு வலியுறுத்தல் கொடுக்காரு. சிறப்பீனும் செல்வமும் அந்த விகுதியை வந்து அது வந்து வலியுறுத்துவதற்காக போடப்பட்டது. ஏய், செல்வமும் தரும்பா, சிறப்பு மட்டும் இல்ல, செல்வமும் தரும். அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறத்தை விட ஆக்கம் நமக்கு நன்மை தரக்கூடியது இந்த உயிர்களுக்கு வேற என்ன இருக்கு அவர் சொல்றார். அதனாலதான் அந்த விகுதியை வந்து செல்வமும் எதுக்காக வந்துகிட்டு சிறப்பினும் செல்வமீனும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா அதுல வந்து அந்த விகுதியை வந்து வலியுறுத்தும் போது அது எதுக்காகனா இப்படிப்பட்டவங்க மனதுல தைக்கணுங்கிறதுக்காக இல்ல. அப்படி இல்ல, அது வந்து செல்வமும் கொடுக்கும்யா. நீங்க வந்து செல்வம் வந்து உங்ககிட்ட வந்து பெருகல இல்ல அப்படின்னாச்சுன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. நீங்க வந்து அதற்கு உரிய தகுதிக்கு உங்களை ஆக்கிக்கிடல, அதற்கு நீங்க வந்து உழைக்கவில்லை, அதற்கு தேவையான தகுதிகளை திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளவில்லை, நீங்கள் இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளவில்லை. அதையெல்லாம் நீங்கள் தெரிந்திருந்தால் நீங்கள் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு வந்து செல்வம் கிடைக்கும். அந்த செல்வம் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து சிலர் வந்து என்னன்னா அந்த செல்வத்தை நாம வந்து பெறுவதே ஒருவேளை பாவ செயல் என்று கூட சிலர் கருதி விடுகிறார்கள். அப்படியே அதை வந்து செல்வத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்து விடுகிறார்கள். ஆக இப்படி கோளாறுகள் வந்து பல கோளாறுகள் இருந்து அது ஒரு கடைசியில ஒரு கட்டத்துல வரும்போது செல்வம் இல்லாம போச்சேன்னு வருத்தப்படுவாங்க. அப்போ இதுல வந்து என்னன்னா உங்ககிட்ட தான் இந்த குறைகள் இருக்கு. நீங்க வந்து செல்வம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க அறத்தை வந்து குறை சொல்லாதீங்க. அறம் தான் சிறந்தது. அறத்தினோடு ஆக்கம் எவனோ உயிருக்கு. வேற என்ன இருக்கு, வேற எது தரும் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து இந்த இதுல சொல்றார். ஆக இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நாம மனதுல வந்து அறத்தை நாம் படித்து விடக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் அதிலே
எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், அது எந்த பாவமான காரியமும் என்றும் எண்ணாமல், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் செல்வத்தை திரட்டுங்கள். ஒன்றுமே இல்லை. அது உங்களுக்கு தேவை. பல வகையிலும் உங்களுக்கு அது தேவை. ஆக அப்படி இருப்பது இந்த அறம் அதை கெடுத்து விடாது. நீங்கள் அதனால் அந்த அறத்தை நீங்கள் படிக்காமல் செல்வத்தை நீங்கள் சேர்ப்பதற்கும், அதாவது சிறப்புகளை அடைவதற்கும் நமக்கு இந்த அறவழி மிக முக்கியம். அந்த சிறப்பை அறம் தரும், செல்வத்தை தரும் என்று கூறி, நாளை நாம் இன்னொரு குறளை பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.